குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, 825 காலம், 825லேருந்து 850 வரைக்கும் பல்லவ அரசர்கள் வழி வந்த நந்திவர்மன் மூணுன்றவர் ஆட்சி செய்து வந்தாருங்க. பல்லவராஜா அந்த வழி வந்தவருங்க. அங்கே சொல்லப்போனால் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, அதில் தெள்ளார்னு ஒரு ஊருங்க, திருவண்ணாமலை மாவட்டத்தில் தெள்ளார்னு ஒரு ஊருங்க, அருமையான ஊருங்க. அந்த ஊரில் மூலட்டானேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி சமேத மூலட்டானேஸ்வரர் சிவன் கோயில். சமீபமாக கூட அது கும்பாபிஷேகம் நடந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த ஊரில். அந்த ஊரில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேங்க. இது கல்வெட்டில் அங்கே பதியப்பட்டதுங்க. புரியுதுங்களா? இந்த கதையை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கணவன் தப்பு செஞ்சான்னா மனைவிக்கு எந்த அளவுக்கு அதனால் பாதகம் வருதுன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, ஒரு அரசியல்வாதி அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அது அவங்க தலையிலே விடியுங்க. அதனால் எல்லாரும் பொறுப்பாக இருக்கணும். பொறுப்பு உள்ளவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பொறுப்பாக இருக்கணுங்க. புரியுதுங்களா? என்ன விசு மாதிரி குழப்பறேன்னு நினைக்கிறீங்களா? சாதாரணமாக சொல்கிறேங்க. ரொம்ப we must be very cautious to live in the world. ரொம்ப ஜாகிரதையாக வாழணுங்க. இப்போது தெள்ளாரில் ஒரு பெண், ஆமாங்க, அவங்க பேர் பெருங்கருணை நாச்சியார்னு பேருங்க. ஃபாலோமி, பெருங்கருணை நாச்சியார்னு பேர். அவங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர். ஆமாங்க, அந்த காலத்தில் பெண்கள்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க. எந்த காலத்தில் விட்டா அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க நல்லா செய்வாங்க. நம்ம கொடுக்குறதில்ல, மேல் சுவினிசம் கொஞ்சம் டாமினேட் பண்ணி அவங்கள கொஞ்சம் அடுப்பங்கரையிலே உட்கார வச்சிட்டோம். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஊர் பஞ்சாயத்து தலைவருங்க. நடக்கிற நிகழ்வுகள்லாம் அந்த அம்மா என்ன ஏதுன்றதை பார்த்து சொல்லுவாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுங்க, ஒரு பெண் என்ன அந்த கோயில் அந்த குளத்தில் குளிச்சுட்டு அந்த குளத்துலேருந்து தண்ணியை எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஒருத்தன் என்ன பண்ணால் குடிச்சிட்டு, எந்த காலத்துலேயும் குடிக்கிறது எந்த காலத்துலேயும் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மினிமைஸ் பண்ணணும். அது என்ன ஜனங்க, அது அரசாங்கம் மினிமைஸ் பண்ணணும். அவன் என்ன பண்ணான், குடிச்சிட்டான்னா புத்தி கெட்டு போயிடுங்க மனுஷனுக்கு. குரங்கு மாதிரி ஆயிடுறான் அவன். என்ன பண்ணிடுறான், ரோட்டில் தண்ணி எடுத்துன்னு வர பொம்பளையை கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. அப்போல்லாம் போக்சோ சட்டம் இல்லை பாருங்கள், கையை பிடிச்சி இழுத்துட்டான் பாருங்கள். அந்த பொண்ணு வீட்டில் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிச்சு, அம்மா இதை மாதிரி என்னை பலானவர் என் கையை பிடிச்சி இழுத்தார், குடிச்சிட்டு இருந்தார் அவர். நான் அந்த பாத்திரத்தை போட்டுட்டு ஓடி வந்துட்டேன், நீ போய் பாத்திரத்தை எடுத்து. ஆமாம், இது கல்வெட்டில் பதிஞ்சிருக்குதுங்க. இட் இஸ் ஸோ ஹேப்பன்டு. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, பஞ்சாயத்து கூட்டுறா பஞ்சாயத்தா அப்படின்னாங்க. பஞ்சாயத்தை கூட்டினாங்க. பஞ்சாயத்தை கூட்டின உடனே யார் அது மாதிரி என் பொண்ணை குடிச்சிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டான், இந்த மாதிரி பண்ணான்னும் போது யார் பண்ணான்னு சொல்லுன்னு பஞ்சாயத்து தலைவர் கேட்குறாங்க. குடும்பத்தில் அச்சப்பட்டு இல்லை நான் சொல்லலைன்னும் போது இப்போ எல்லோரும், அந்த பொண்ணு யார் பண்ணான்றது கூட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லலை. ஒரு ஆள் பண்ணான்னு தான் சொல்லிச்சு. கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறா, யார் பண்ணான்னு சொல்கிறான்னா சொல்ல மாட்டேங்கிறான்னு. சரி எல்லோரும் போங்கன்னு சொல்லிவிட்டு பஞ்சாயத்து தலைவர் இருக்காங்க பாருங்கள், யார், பெருங்கருணை நாச்சியார். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணை கூப்பிட்டு எல்லோரும் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு தோளில் கை போட்டு, யாராக இருந்தாலும் சொல்லுமா, யாராக இருந்தாலும் சொல்லு, அம்மா மன்னிச்சிருங்க, உங்கள் புருஷன்தான் என் கையை பிடிச்சி இழுத்தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இதுன்னு தெரிஞ்சுன்னு, சரி நீ போமான்னு சொல்லிவிட்டு அடுத்த வாரம் பஞ்சாயத்து
வாரம் பஞ்சாயத்து நடக்குவாங்க. ஏதாவது ஒன்று வாய்க்கா வரப்பா சண்டை அது இது ஏதாவது ஒன்று இருக்கும். அப்போ வந்து அடுத்த வாரம் பஞ்சாயத்தில் இந்த அம்மா சொல்கிறாங்க, யார், பஞ்சாயத்து தலைவர் பெருங்கருணை நாச்சியார் சொல்கிறாங்க, இந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்து குடிச்சிட்டு வந்தான் பாருங்க, அவன் வந்து நம்ம இந்த ஊர் மூலட்டானேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி சமேத மூலட்டானேஸ்வரர் கோயிலில் 6 பசுக்களை கொடுக்கணும். என்னடா அது, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான், அதோட போதுமானா? அப்புறம் சொல்கிறேன் கேளுங்க. இவன் என்ன பண்ணணும், ஒரு மண்டலம், ஆமாங்க ஒரு மண்டலம்னு எதுக்கு சொல்கிறேன்னா, பொதுவாக இப்போ ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. கும்பாபிஷேகம் அன்றைக்கி நீங்கள் போக முடியலன்னா கூட அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்து 48 நாளுக்குள்ளே நீங்கள் மண்டலாபிஷேகம் பண்ணுறது வந்து கும்பாபிஷேகத்தை பார்த்து அதனுடைய பலன் என்னவோ அந்த பலன் கிடைக்குங்க. இப்போ நான் ஐ கம் டு தி பாயிண்ட்டு. என்ன சொன்னாங்க, அந்த அம்மா தீர்ப்பு சொல்கிறாங்க, 48 நாள் இந்த கோயிலை வந்து அந்த தப்பு பண்ணவன் வந்து நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியை கொட்டி அலம்பி கோலம் போடணும். என்ன ஆம்பளை, அவன் ஆம்பளையாக இருந்தான்னா அவன் பொண்டாட்டி செய்யணும். அதை மாதிரி சண்டாளனை கல்யாணம் பண்ணினால் அவள் தலையெடுத்து அவள் போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து என்னன்னா, இன்னும் இதோட முடியல, நந்தவனத்தில் இருக்கிற பூக்கள் இருக்குது பாருங்கள், அந்த பூக்கள்லாம் எடுத்து மாலை கட்டி அகிலாண்டேஸ்வரி அம்மாளுக்கு கொடுக்கணும். ஆமாம், இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த சிவன் கோயிலில் வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணணும். இதுதான் அவனுக்கு தண்டனைனா, இதுதான் தீர்ப்பு, சரியான தீர்ப்புன்னு ஜனங்க சொல்லிச்சு. அது யார் என்னான்னு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கு. இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அப்படி நின்று எட்டி பார்ப்போம் என்னான்னு சொல்லிட்டு, ஒரு க்யூரியாசிட்டி, வேறு ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் காலையில் என்னன்னு பார்த்தா அந்த பெருங்கருணை நாச்சியார் அம்மா இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து வீட்டை சுத்தம் பண்ணுறாங்க, இது கோயிலை சுத்தம் பண்ணுறாங்க. பெருங்கருணை நாச்சியார் வந்து கோயிலை சுத்தம் பண்ணுறாங்க. ஏம்மா நீங்கள் ஏம்மா என் புருஷன் பண்ண தப்புங்க அது. அந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தவன் என் புருஷன், அந்த பாவி பண்ணதுக்கோசரம் நான் தண்டனை அனுபவிக்கிறேன். ஏன்னா அவனை என் கழுத்தில் தாலி கட்டினான் அந்த சண்டாளன், அதனால் அதுக்கு உண்டானதை நான் அனுபவிக்கிறேன். சட்டம், நான் வந்து பஞ்சாயத்து தலைவராக இருந்து தீர்ப்பு சொல்லிட்டேன், நான் வந்து அவரோட மனைவியாக இருந்து இந்த தண்டனையை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா என்ன பண்ணாங்க, கோயிலில் சுத்தம் பண்ணி, அதான் கண்டிஷன் கொடுத்தாங்க, கோயிலில் சுத்தம் பண்ணி 6 பசுக்களை கொண்டு வந்து கோயிலுக்கு கொடுத்துட்டு கோயிலில் சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் தான் தெளிச்சுட்டு, அடுத்தது பூ கட்டினாங்க. அவங்களே புருஷன் வந்தான், அது என்ன பண்ணாங்க, டேய் நீ வா, புருஷனை கூப்பிட்டு அவனுக்கு என்ன தண்டனை, நீ அங்க பிரதர்ஷனம் பண்ணு, அதாவது ஒரு மண்டலம் நீ அங்க பிரதர்ஷனம் பண்ணுட்டாங்க. அந்த தண்டனை போதுங்க, 48 நாள் அந்த கோயிலில் அங்க பிரதர்ஷனம் பண்ணு அப்படின்னாங்க. எவ்வளோ நல்ல கோயில், இந்த கோயில் எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. இந்த மாதத்துலேயே இல்லை அடுத்த மாதத்துலேயே கண்டிப்பாக போய் பார்ப்பேன் நான். அதனால் இந்த வீடியோலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணணுங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும். நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.